ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸ் 1114 சாப்டர் ரிவ்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஈஸ்டர் எக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா த விங்ஸ் ஆஃப் அக்காரிஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சாப்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விங்ஸ் ஆஃப் அக்காரிஸ் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே ஸ்டோரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அதுக்கப்புறமேட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சரி பிடிச்சு வைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை நோக்கி பறக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஒரு கதை இருக்கும். பட் ஆனால் ரொம்ப பக்கத்தில் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே விழுந்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மீன் பண்ணுறாங்க. இந்த சாப்டருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஓடா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஸ்டோரியில் மெயின் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம யமாட்டோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வானம் மொத்தத்தையுமே சுற்றி வர போகிறேன். ஸோ வானம் மொத்தத்தையும் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இல்லைனா இந்த பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை சுற்றி வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம யமாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த என்மாவோட ஷைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்க இந்த வானவை எப்படி சுற்ற போகிறாங்க அப்படின்ற மேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வெகாபங் கூட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ வேர்ல்டு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. ஸோ இருக்கிற மெரின்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ என்னடா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிறாங்க. நம்ம டிராகன் எப்படி எப்பவும் ஈஸ்ட்டை பார்த்து உட்காந்துட்டு இருப்பாரோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம அகேனு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸில் உட்காந்து காண்டாகிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம மார்க் டவுன் ஜெயா ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லூஃபி பிளாக் பேரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலாய்ச்சாங்களோ அதே மாதிரி வெகாபங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் 7 காட்டுறாங்க. ஸோ வாட்டர் 7 இருக்கிறவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்க போகுது அப்படின்னு சொல்லி பல வருஷமாக தெரியும். ஆனால் இந்த உலகமே மூழ்க போகுது அப்படின்றது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ இந்த சிட்டி மட்டும் மூழ்க போகுது அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப இந்த மொத்த உலகமும் அப்படி ஆக போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இம்பல் டான் த அண்டர் வாட்டர் பிரிசன். ஸோ இந்த இடத்துல நம்ம டோஃப்ளாமிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம டோஃப்ளாமிங்கோ இங்கே இருக்கிற எல்லா இன்மேட்ஸையும் பாதுகாக்கிறது தானே உன்னோட வேலை மெஜ்லான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பிரிசன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளட் ஆயிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க நம்ம மெஜ்லானும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் எனக்கும் தெரியல, உன்கிட்ட இருக்கிறதுல ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று இருக்கு. இந்த செல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான கிரிமினல்ஸ்லாம் இருக்கிறாங்க, இவங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் என்னோட வேலை. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, நம்ம இது எப்படி இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெஜலான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம டோஃப்ளாமிங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு 1 மீட்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். 5 மீட்டர்லாம் வந்துருச்சுன்னா பாதி அர்பன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கிடும். நம்ம பேசாம வேற எங்கேயாவது மேலே போயிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளாமிங்கோ செலஸ்டியல் டிராகன்ஸ் இருக்க இடத்த மீன் பண்ணி சொல்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷர்மேன் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. அது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஈவன் ஹெக்கேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மெரின்ஸ்லாம் என்னையா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக்காக இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் எல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாகிட்டே போயிட்டே இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஸ்ட்ரீமை வந்து பார்த்தீங்கன்னா விடக்கூடாது, எதெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையுமே அழிச்சிருங்க, எதுக்கும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வெகாபங் சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டவுனு மிச்ச எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. ஈவன் நம்ம அவோகிஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம சாட்டனை இன்னொரு பக்கம் ஷா ஹெட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லிலித்து, நம்ம நாமி, புருக்கு, சாப்பர், ஊசப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ராபினை எல்லாருமே காப்பாற்றுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ராபினும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பவர் யூஸ் பண்ணி காப்பாற்றுறாங்க. ஸோ நம்ம சாட்டனுக்கு கொஞ்சம் அடி நல்லாவே விழுது. ஆனால் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீல் ஆகிடுறாரு. ஸோ ஹீல் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவர் மெயினாக அந்த மதர் ஃப்ளேம் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வெகாபங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ஒரு தப்பு என்ன அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒரு இன்ஃபினிட்டான ஒரு எனர்ஜி சோர்ஸை கொடுக்கணும்னு நினைச்சது நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. நான் என் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா இல்லையான்னு தெரியல, அந்த டைமில் நான் வீடியோ போட்டேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ எனிவே நான் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்க ஒரு எனர்ஜிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இன்ஃபினிட் எனர்ஜி வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவருக்கான ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வெகாபங்க் ஏன் இதை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்தது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி அவரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒத்துக்கிட்டாரு. ஸோ 2வது மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா நான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் வர பறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ
ஸோ சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மதர் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சேம்பரை காட்டுறாங்க. ஸோ அந்த சேம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்க மாதிரியும் தண்ணிக்குள்ளே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சேம்பரோட நேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S108 அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டு A&MU அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெகா பங்குக்கு VP அப்படின்ற நம்பர் கொடுத்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். ஸோ செராஃபிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா S அப்படின்ற நம்பர் கொடுத்து பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல இருக்க S108 அண்ட் அது மட்டும் இல்லாமல் மதர் ஃப்ளேம் அப்படின்னு போட்டிருந்தா பரவாயில்ல, அது என்ன A&MU அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே பின்னாடி போனீங்க அப்படின்னா செராஃபிம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஒரு டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செராஃபிம்ஸ் எல்லாமே ஏன்ஷியன் டெக்னாலஜிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனல் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுனாரியன் மாதிரியே ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு, ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெக்கானிக்கல் சேஞ்ச் நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 சாப்டர் கழிச்சு நம்ம வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. இங்கே இருக்க டெக்னாலஜிலாம் பெருசுன்னு நினச்சோன்னா இது எல்லாமே ஏன்ஷியன் டெக்னாலஜியில் வந்தது, அங்கே இருந்த டெக்னாலஜி இதை விட ரொம்ப பெருசு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்க் எங்கே ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தது தான். ஸோ நம்ம எனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் பார்த்துட்டு இருப்பாரு. மூணுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஒரு ஓல்டு டயக்ராம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயக்ராமில் நம்ம மதர் ஃப்ளேம் மாதிரியே இங்கே இருக்கு, இந்த மதர் ஃப்ளேம் மாதிரியே இந்த ஒரு ஃபார்மேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸுக்கு கிட்ட வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் அந்த ஆப்ஜெக்ட்ஸோட எனர்ஜி சோர்ஸாக அது இருக்கிற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு கீழே அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு உள்ள அந்த மாதிரி வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டயக்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லுனாரியன்ஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் பார்க்கலாம். ஸோ இதில் S108 என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த 108 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மித்தாலஜியில் ஏகப்பட்ட ரிலீஜியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது. இந்த ஒரு நம்பர் எப்படி 999 அப்படின்னா அது டெவலில் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த 109க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேடிக் காஸ்மாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 108 அப்படின்ற இந்த ஒரு நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கிரியேஷனுக்கும் பேசிக். ஸோ இந்த யூனிவர்ஸ் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம எல்லாருமே இருக்கிறது உயிரினங்களாக இருக்கட்டும் இல்லை பொருட்களாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 108 ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் எல்லா கிரியேஷனுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேர்ல்டையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் இல்லை அப்படின்னா நம்ம வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தோட இந்த ஒரு ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளே பண்ணுது. சூரியன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எர்த் இருக்காது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒன் பீஸ் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் சன் காட் நீக்காவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளேம்ஸு ஒரு காஸ்மிக் எனர்ஜி அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸே கிரியேட் ஆச்சு. ஸோ பாசிபிளி அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம வெகாபங்க் இந்த இடத்துல மதர் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜியாக இருக்கலாம். ஒன் பீஸ் வேர்ல்டை உருவாக்குன அந்த காஸ்மிக் எனர்ஜியாக இருக்கலாம். ஏன்னா அது அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போதும் அந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அணையலை. ஸோ அந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. அது அந்த நெருப்பு அதே மாதிரி ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வர்றப்ப பாசிபிளி இது இந்த வேர்ல்டு மொத்தத்தையுமே உருவாக்குன அந்த காஸ்மிக் எனர்ஜியில் ஒன்றா இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கலாம். அதோட இன்ஃபினைட் பவர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது அந்த S108 அப்படின்றதுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உலகத்துக்கும் சூரியனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டயாமீட்டர் சன்னோட டயாமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சன்னோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட டயாமீட்டரை விட 108 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 108 டைம்ஸ் அந்த சன்னோட டயாமீட்டர் 108 டைம்ஸ் பண்ணால் எவ்வளோ பெருசு வருமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்குது. அதே மாதிரி எர்த்துக்கும் மூணுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணோட டயாமீட்டரை 108 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஸோ இது கூட பரவாயில்ல. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜியில் பிளே ஆகுறது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சன் அண்ட் மூன் நம்ம ஒன் பீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லூஃபி சன் மூன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பியர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் நமக்கு தெரியல. ஸோ இது ஒரு பக்கம் பிளே பண்ணால் இதே 108 இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷாட் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த இண்டீஜர் அந்த நம்பர்ஸை கூட்டினா கூட்டினதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஒரு ஆன்சர் வருது இல்லை. ஸோ அந்த நம்பரை வச்சு இந்த கூட்டாமல் இருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதாவது 108 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1 + 0 + 8 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 வரும். ஸோ இந்த 108 உங்களால் 9ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ சான்ஸ்கிரிட்டில் இந்த ஹர்ஷாட் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. ஸோ சான்ஸ்கிரிட்டில்
ஹர்ஷா அப்படின்றதுக்கு ஜாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஹர்ஷாத் அப்படின்னு சொன்னேன்ல, ஹர்ஷா அப்படின்றதுக்கு நான் சொல்லிட்டேன் அட் அப்படின்றதுக்குல. ஸோ அட் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஜாய் கிவர், ஸோ சந்தோஷத்தை கொடுக்குறவன் அப்படின்ற அர்த்தம். ஸோ அஃப்கோர்ஸ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய் பாயை பற்றி இது வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த S108க்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் விட்டுருங்க, வெகாபங்குக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்றத விட்டுங்க, இந்த ஓடாக்கு எவ்வளோ தான் தெரியும். ஸோ எல்லா மித்தாலஜி, எல்லா ரிலீஜியன், எல்லா கண்ட்ரில இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் எடுத்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. வேர்ட் பிளேவாக இருக்கட்டும், ஈஸ்டர் எக்ஸாக இருக்கட்டும், மனுஷன் எப்படி இதெல்லாம் யோசிக்கிறாருனே தெரியல. ஒருவேளை தனியாக குழு எதுவும் வச்சிருப்பாரோ, ஸோ ஒரு 11 பேர் கொண்ட அந்த டீம் எதுவும் வச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. ஸோ எனிவே இப்போ அந்த A&MU அப்படின்றதுக்கு போகலாம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை அப்படின்னே சொல்லலாம். ஏ அப்படின்னா அட்லாண்டிஸ் அப்படின்றது, அண்ட் MU அப்படின்னா லாஸ்டான ஒரு மித்திக்கல் காண்டினென்ட். ஸோ மித்திக்கல் காண்டினென்ட் அப்படின்னா அதுக்கான இன்னும் ஒரு கரெக்டான ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணி கண்டுபிடிக்க முடியலை. பட் ஆனால் அது இருந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லலாமே தவிர, பட் ஆனால் அதில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இது மட்டும்தான் இங்கே இருக்கா. ஸோ இதை வச்சு எப்படி நீ A&MU அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம ஒன் பீஸ் வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய கிங்டம் இருந்துச்சு. ஸோ அந்த மிகப்பெரிய கிங்டமை 20 கிங்டம் சேர்ந்து தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கிங்டம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ அந்த கிங்டம் மூழ்கி இருக்கலாம். ஸோ தண்ணி கடியில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இல்லைனா மொத்தமாகவே அழிஞ்சிருக்கலாம், எப்படி வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கலாம். ஆனால் நம்ம ரியல் வேர்ல்டில் அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு நகரம் இருந்ததாகவும், அது இந்த ஒன் பீஸ் ஸ்டோரியில் வர மாதிரியே இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது. அட்லாண்டிஸில் அப்போ அவங்க வச்சு இந்த டெக்னாலஜி வேற லெவலில் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பறக்க முடியும், UFO மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சன்னை வழிபட்டாங்க. ஸோ சன்னை வழிபட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சீகாட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. கடலில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்துச்சு அட்லாண்டிஸ் அப்படின்ற அந்த ஒரு இதில். அது இல்லாமல் MU அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிஸோட மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா MU அப்படின்ற இன்னொரு இதுவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான், பட் ஆனால் அது இருக்கா இல்லையா அப்படின்றது யாராலுமே இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அந்த மேப்பில் MU அப்படின்ற இன்னொரு ஐலாண்டும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த MU அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த லேண்ட் ஆஃப் லெமுரியா அப்படின்ற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. எப்படி அட்லாண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸ் அப்படின்ற பேர் இருக்கோ, இந்த MU அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் லெமுரியா அப்படின்ற ஒரு நேம் இருந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியல் வேர்ல்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் சர்ச்வார்ட் அப்படின்றவர் 1851 to 1936 வரை உயிரோடு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேர்ல்டு வார் அதுக்கெல்லாம் முன்னாடியே 1851 யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் உயிரோடு இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சோல்ஜராக இருந்திருக்காரு, நம்ம நாட்டில் சோல்ஜராக இருந்திருக்கிறாரு, வெளிநாட்டுக்காரர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்தப்போ ஒரு டெம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை ரேங்கிங் ப்ரீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேசுவாங்களாம். ஸோ அப்படி பேசுகிறப்ப அவர் அந்த ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு விஷயத்தை காட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா கிளேனால் செய்யப்பட்ட ஒரு டேப்லெட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளேனால் செய்யப்பட்ட ஒரு கல்வெட்டு மாதிரி ஒரு சில விஷயம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மொழி அப்படின்னு சொல்லி நாகாமாயா அப்படின்ற ஒரு லாங்குவேஜை சேர்ந்ததாகவும், அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும், அதை வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே படிக்க முடியாது, இந்தியாவில் இருக்கிறதுலே மொத்தமாக 2 பேரால் தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அவர் இருந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம சர்ச்சோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி எனக்கு இதை படிக்க கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி கடைசியில் அந்த ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கற்றுக் கொடுக்க வச்சுட்டாரு. ஸோ கற்றுக் கொடுக்க வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம சர்ச்வார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிசைஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மாலேயோ இல்லைனா அந்த லாஸ்ட் காண்டினென்ட் MU அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காண்டினென்ட்லேருந்து வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹை ப்ரீஸ்ட் தான் சொன்னார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லாங்குவேஜை நம்ம சர்ச்வார்டு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மனிதன் தோன்றி இருக்கணும், இந்த MU அப்படின்ற ஐலாண்ட்லேருந்து தான், இந்த ஒரு காண்டினென்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த சயின்ஸாக இருக்கட்டும், இந்த ஒர்க்காக இருக்கட்டும், இப்போ இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கிற எல்லாத்துக்குமே பேசிக்கான விஷயங்கள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வீல், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி பெல்ட், இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், மோட்டார்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி மூலியமாக எப்படி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பேசிக்காக நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த MU அப்படின்ற ஐலாண்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும். ஏன்னா MU அப்படின்ற இந்த ஒரு ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 2500 ஸ்டோன் டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சிருக்காரு. அதை பற்றின புக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் விட்டுருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மொழியாக இருக்கட்டும், இந்த மொழி யாருக்குமே தெரியாது அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இந்த மொழியை கற்றுக்கிட்டு இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு கிங்டம் ரொம்ப பெரிய கிங்டமாக இருந்திருக்கு. ஸோ பெரிய கிங்டம் அப்படின்ற இதில் என்ன அப்படின்னா, அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுப்பீரியரான ஒரு ஹியூமன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 தலை வச்ச நாராயணா அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி காட் தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ஐலாண்டில் ஒரு இடத்துல 7 ஹெட் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். அங்கே இருக்க ஒரு கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கும். ஸ்கை ஐலாண்டில் ஒன் பீஸில் வந்ததில் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா அது ஓரமாக இருக்கும். நான் நினச்சது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வானோல ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தால 7 தலை அந்த டெவில் ஃப்ரூட் வச்சுக்கிட்டு, ஸோ அவனை தான் இருக்கும் போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இதோட மீனிங் மாறுது. ஸோ ஓட எதை மீன் பண்ணி வச்சாரு அப்படின்னு தெரியல. ஸோ எனிவே நம்ம அந்த எம்யூ ஸ்டோரிக்குள்ள நம்ம திரும்ப போகலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக எவால்வ் ஆகிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பீக்கில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுங்க, அதாவது உடல் பலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அந்த இடத்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததாகவும், ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடி எம்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 64 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மிகப்பெரிய சிட்டிஸ் இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வெறும் சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, எல்லா இனத்தை சேர்ந்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒன் பீஸ் வேர்ல்டில் அப்படின்றத விட இது உண்மையிலேயே ஒரிஜினல் அப்படின்னா ரியல் வேர்ல்டுலேயே இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒன் பீஸ் வேர்ல்டில் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங்டமில் எல்லாருமே இருந்த மாதிரி சொல்லப்படும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்திருக்கு, ரொம்ப சிவிலைஸ்டான இருந்திருக்கு. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அழிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருந்து அந்த வல்கானிக் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆனது மூலியமா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகி அது மொத்தத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருச்சு. ஸோ பாசிபிளி இதே மாதிரி ஃபயர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் அழிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆர் அவங்க கிங்டமில் அவங்களோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஃபயராக கூட இருக்கலாம். அதாவது அந்த அன்லிமிட்டட் எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழிஞ்சு போன கிங்டம் கிரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த அழிஞ்சு போன கிங்டமில் அவங்க கிரியேட் பண்ண அந்த அன்லிமிட்டட் எனர்ஜியை அவங்களால கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களை அழிச்சிருக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த 20 நேஷத்தில் ஏதாவது ஒரு நேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி இந்த கிங்டம் அழிச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் இப்போ எடுத்திருக்கலாம். ஸோ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே சொல்ல முடியாது நம்ம ஓட ரிவீல் பண்ணுற வரைக்கும். பட் ஆனால் அந்த ஏ அண்ட் எம்யூ அப்படின்றதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அட்லாண்டிஸ் அண்ட் எம்யூ அப்படின்றது அழிஞ்சு போன ஒரு மிகப்பெரிய நிலத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுற ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த எம்யூ அப்படின்ற இந்த ஒரு ஐலாண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடவுள் இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கும்பிட்டுருக்குறாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய ரா அப்படின்ற காட் தான். ரா அப்படின்னா சன் காட் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரா அப்படின்றவர் தான் சன் காடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப மெயினாக வச்சு கும்பிட்டுருக்காங்க. எப்படி இந்த ஒரு கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியில் அந்த ஜாய் பாய் அந்த சன் காட் நீக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ரா அப்படின்ற கார்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சிருக்காங்க. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை விட இந்த தியரி இன்னும் டீப்பாக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சுவாரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட விடலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துவில் ராமாயணா அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி எதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு, ஸோ அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறாரு. ஸோ அண்ட் இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹனுமான லைட்டாக இன்ஸ்பைர் பண்ணி வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சில இடங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைடோ ஃபைட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ரங்கன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு எக்கெட் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூஃபி அந்த மதர் ஃப்ளேமை அக்வயர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு தேரி ஒரு பக்கம் போது, நான் சொல்லலை, வெளியில் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். பட் ஆனால் இருந்தாலும் நான் தான் இப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேரி ஒன்று போகுது. பட் ஆனால் நடக்குமா நடக்காது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சர்ச் வார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிறுத்தலை. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி பைபிள் குரான் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
இடத்துல சன் காட் அப்படின்றது இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு மித்தாலஜி கிரியேட் ஆகுது, ஒரு ரிலீஜன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அதே மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்க நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் லைனில் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்போ இருந்த டிரான்ஸ்போர்ட் வசதி படி இவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அதனால நமக்கே ஒரு டவுட் வரும், இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு டவுட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம சர்ச்சோட வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப உள்ள தள்ளி இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போய் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதில் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த சிலைகளுக்கு மேலே தொப்பி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரா ஹேட் மாதிரி நம்ம லூஃபி வச்சிருக்க அதே ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த சிலைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில தொப்பி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுல செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சிலையோட ஹைட்டே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 30 அடி இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையோட தலையில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அந்த எரிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கல்லுலேருந்து எடுத்து செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இதோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ரெட் கலரில் இருக்கும், அந்த தொப்பியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது சூரியன் மறைகிறப்பையோ இல்லைனா சூரியன் உதிக்கிறப்பையோ ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு சிலை வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக அந்த தலையில் இருக்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டாக ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன் காடை திரும்ப அதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இதுபடி அந்த தொப்பி ஏன் அதில் இருக்குது அப்படின்னா, ஒரு சில சிலைகளுக்கு இல்லாமல் இருக்குது, ஒரு சில சிலைகளுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அது எதுக்காக அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சிலையோட பவரை அடுத்து வரக்கூடிய அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாய் பாயோட அந்த ஒரு வில்லை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டி ராஜர் கேரி பண்ணாரு. அதுக்கப்புறமேட்டு கோல்டி ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹேட் எடுத்து ஷாங்க்ஸ் கிட்ட கொடுத்து ஷாங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போனாரு. இப்போ நம்ம லூஃபி அதை கொண்டு போறாரு, லிட்டரலி த சன் காட் நீக்கா. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த S108 அப்படின்றதுலையும் இந்த MU அப்படின்ற இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓடா உண்மையிலே ஒரு மேட் ஜீனியஸுங்க. ஸோ சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா நானே இதை ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஓடா எப்படி இதெல்லாம் யோசிச்சு இவ்வளோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ எனிவே நம்ம ஸ்டோரிக்குள்ளே திரும்ப போகலாம். ஐ மீன் ஒன் பீஸ் ஸ்டோரிக்குள்ளே நான் சொன்ன தியரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயின்ஸ் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டோரியும் ப்ரோகியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஹீட் ரொம்ப அதிகமாகுது, நம்ம வேகமாக இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில விஷயங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது ஒரு வேளை நீங்கள் போய் நினைச்சிங்க அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச ரீடிங்ஸ் படி இந்நேரத்துக்கு இந்த சில ஐலாண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ளட் ஆரம்பிச்சிருக்கணும், எர்த்குவேக் வர ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் சொல்றாரு. அண்ட் இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினான் இல்லை அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் முன்னாடியே சொல்லிடுறாரு. ஸோ அந்த ஐலாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சுனாமி வர ஆரம்பிக்குது. ஸோ நிறைய ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்படி இதை இவர் சொன்னாரு, வெகாபங்க் ஆல்ரெடி இறந்துட்டார்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா வார்க்குரிய திரும்ப அடிக்க ட்ரை பண்றாரு. பட் ஆனால் ஒண்ணுமே அவ்வளோ ஒரு டேமேஜ் கூட அவ்வளோ லூஃபிக்கு தான் கை வலிக்குது. ஸோ கியர் 5 இருக்க லூஃபி அடிச்சும் வார்க்குரிக்கு எதுவுமே ஆகலை அப்படின்றது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லூஃபி வந்துட்டு என்னோட அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே கண்டிப்பாக விழும், இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி சொல்றாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெகாபங்க் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா 900 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான பவர்ஃபுல்லான ஒரு கிங்டம் இருந்துச்சு. அந்த கிங்டம்ல சன் காட் நீக்கா மாதிரியே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தான். அவன் எல்பாஃபை சேர்ந்தவன். ஸோ அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் பாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாய் பாய் அப்படின்றது வேற ஒரு பர்சன், சன் காட் நீக்கா அப்படின்றது இஸ் அ மித்திக்கல் காட், அண்ட் அதே மாதிரி லூஃபி அப்படின்றது வேற ஒரு பர்சன். ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற. ஸோ நம்ம ஜாய் பாயும் நீக்காவும் வேற அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்பாஃபை சேர்ந்தவன் அப்படின்றது இங்கே கன்ஃபார்மும் பண்றாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜாய் பாய் தான் இந்த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பைரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ தியரிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாய் பாய் எப்படி ஃபர்ஸ்ட் பைரேட், கோல்டி ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கிரேட் பைரேட் இராவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாரு, அதே மாதிரி இந்த ஸ்டோரி படி லூஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பைரேட் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அப்படி இருக்க பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டு அப்படின்னா எல்லாருமே ஃப்ரீயாக சுற்றலாம். ஸோ ஃப்ரீயாக சுற்றுறப்ப சைலட்ஸில் தான் வருவாங்க, ஆனால் பைரேட்ஸில் வரமாட்டாங்க தான். இருந்தாலும் அது டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி போகுது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நம்ம லூஃபி என்னோட அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் பாயை பற்றி ரிவீல் பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாலையும் காட்டியிருந்தாங்க. நம்ம வெகாபங்க் வந்து
பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க நம்ம சால் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு டேரே ஷிஷி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் மேலே பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்காரு அப்படின்றது இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு ரொம்ப பயங்கரமாக போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த தியரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் நல்லா சொல்லியிருந்தேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஒன் பீஸ் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு தியரிஸ் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்குமே மறக்காம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ கைஸ். இதே மாதிரி நான் அடுத்து இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பை எவ்ரிவன். See you soon.